இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் ஓண்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க? நான் எதுக்கு பார்க்கணும்? நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னாச்சு உனக்கு? இது நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. ஜானு சொன்னதை மறந்துட்டியா? நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துடுவீங்களே, விட்டா என்னையுமே மறந்துடுவீங்க. என்ன சொல்ற நீ? நான் என்ன உங்க பார்ட்னரா இல்ல ஓனரா? நான் எதுக்கு உங்க கூட இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்? உங்க தங்கச்சி கல்யாணம், நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. இதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓ மேடம், இப்ப ஹால்ல பேசுனதுக்கு கோவமா இருக்கீங்களோ? ஆமா, நீங்க பண்ணதுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள குளிர்ந்து போகுமா? எங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா என்கிட்ட வந்து பர்சனலா சொல்லிருக்கலாம்ல. இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. நான் ஏதோ பிளான் பண்ணி யோசிச்செல்லாம் பேசல. எனக்கு தோணுனதை நான் அப்படியே சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு பொதுவா அந்த தாலி சென்டிமெண்ட், மோதிர சென்டிமெண்ட், இந்த மெட்டி சென்டிமெண்ட், இதுல எல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை தமிழ். உங்களுக்கு வேணா இல்லாம இருக்கலாம், அதுக்காக அத நம்புறவங்க எல்லாம் முட்டாளா பாப்பீங்களா நீங்க? அதுவும் உங்க வைஃப் கிட்ட இப்படிதான் நீங்க பேசுவீங்களா? எப்படி இப்படி எல்லாம் முடியுது உங்களால? தமிழ், நான் தான் தெரிஞ்சு சொல்லலன்னு சொல்றேன்ல. சரி, நீங்க தெரியாம சொன்னதாவே இருக்கட்டும். ஆனா எந்த நேரத்துல எப்படி பேசணுங்கிற காமன் சென்ஸ் கூடவா இருக்காது உங்களுக்கு? நீங்க லண்டன்ல படிச்சவர் தானே? ஆனா இப்பவும் உங்க அம்மாவா அம்மானும் அப்பாவா அப்பான்னு தானே கூப்பிடுறீங்க. இல்ல அம்மாவா அத்தைன்னு உங்க அப்பாவை மாமான்னு கூப்பிடுறீங்களா? தமிழ், அந்த மாதிரி தாங்க. ஒரு சில சென்டிமெண்ட்டுக்கு வேல்யூ இருக்கு, இமோஷன் இருக்கு. அத நீங்க ரொம்ப குதர்க்கமா கேள்வி கேட்டு உடைக்க நினைக்காதீங்க. எல்லாரும் அதை பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. இன்னும் இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு நாள் கழிச்சுதான் புரியுமோ எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணுங்க, ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு நான் பிடிக்காத வைஃப் தான், ஆனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தான் உங்க வைஃப். அதுக்காச்சும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம்ல. தமிழ், இப்ப என்ன, நான் சாரி சொல்லணுமா? சாரி. சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அதுவும் ஃபார்மாலிட்டி சாரி. உங்க சாரிய தூக்கி இதோ அங்க இருக்கு பாருங்க டஸ்ட்பின், அதுல போடுங்க. சாரியா சாரி. ஏய், இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நாம இப்ப வேலை செய்யணுமா வேணாமா? செய்ய வேணாம். நீங்க வேணா போய் ஜனமா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க, நான் பேசிக்கிறேன். எனக்கெல்லாம் உங்க கூட பீஸ்ஃபுல்லா இருந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கவே முடியாது. அந்த மனநிலையில நான் இல்ல. எவ்வளவு நல்ல மூட்ல இருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்க. உங்களால மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். அம்மா தாயே, தெரியாம உன்ட சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டேன். சும்மா ஒண்ணு நடிக்காதீங்க. இப்ப வரைக்கும் நீங்க பண்ணது தப்புன்னு ஃபீல் பண்ணவே இல்ல. இப்ப ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டா மட்டும் ஏத்துக்க போறியா என்ன? உன்னையும் மாத்த முடியாது, என்னையும் மாத்த முடியாது.